வணக்கம். நான் உங்கள் வி ராம் பிரகாஷ். இன்னைக்கு நாம புயல் அப்படிங்கிறத பத்தி முழு விவரங்களை பார்க்க போறோம். புயல்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? வர்தா, ஒக்கி, தானே, நீலம், மாண்டஸ், நிவர், நிசா, மிக்ஜாம் அப்படிங்கிற புயலோடைய பாதிப்பு, அதனுடைய பேரு இந்த அளவுக்கும் மறந்துருக்க மாட்டீங்க. இப்போ பெங்கல் புயல் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ புயல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். நம்ம சும்மா ஏதோ காத்து பயங்கரமா அடிக்குது அப்படின்னே நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். இந்த புயல்ங்கிறது ஏன் பேர் வருது, ஏன் புயல்னு பேர் வச்சாங்க, புயல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய போறோம். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த விஷயம் நமக்கு உண்மையிலே பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். சரி, எப்போதெல்லாம் காத்து சூடாகுதோ அது விரிஞ்சு லேசாகுது. லேசான காத்து அப்படியே மேல போகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குமா? அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு கனமான குளிர்ந்த காற்று வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப வேகமா வருது. இந்த காத்து செல்லு வேகத்தை வச்சுதான் புயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தினாலதான் புயல்கள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஏன் புயல்னு பேர் வச்சாங்க அப்படின்னா பாருங்க, புயல்ங்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான பேர்ல சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு மேற்கிந்திய தீவு, வெஸ்ட் இண்டீஸ் தீவுல பார்த்தீங்கன்னா ஹரிகேன், சூறாவளி அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவில் டொர்னாடோ, சுழன்றடிக்கும் சூறாவளி அப்படின்னு சொல்றாங்க. சீன பகுதிகளில் வந்து என்னன்னா டைப்பூன், சூறாவளி புயல் அப்படிங்கிறாங்க. இப்போ மேற்கு ஆஸ்திரேலிய பகுதியில் பார்த்துட்டீங்கன்னா வில்லி அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் சைக்ளோன், அதாவது புயல் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. ஆனா ஒவ்வொரு பகுதியிலையும் வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த புயலுக்கு வந்து இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எதனால அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. உலகத்துல ஒவ்வொரு நாளும் மழை, வெயில், காத்து, சூறாவளி, சுனாமி அப்படிங்கிற இயற்கை பேரிடர்கள் வேறு வேறு பேர்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா புயலுக்கு மட்டும்தான் பேர் வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க, புயலுக்கு மட்டும்தான் பெயர் சூட்டப்படுகிறது. ஸோ இதுக்கான காரணம் பார்த்துட்டேன்னா நல்ல சுவாரஸ்யமான வரலாறுகள் இருக்கு. இப்போ பொதுவா புயல் அப்படிங்கிறது வந்து மணிக்கு 61 கிலோமீட்டருக்கு மேல அந்த காற்றினுடைய வேகம் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகுதுன்னா அது குறிப்பிட்ட பகுதியில என்ன பண்ணுதுன்னா அந்த புயலை உருவாக்குது. கடுமையான காற்றையும் மழையையும் கொடுக்குது. இதுக்கு தான் இந்த புயல் அப்படிங்கிற பேரு இத்தனை மணிக்கு கிலோமீட்டருக்கு மேல இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்ப புயல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு குழந்தை எப்படி படிப்படியா வளருதோ அது போலதான் புயலும் படிப்படியா வளருது. இதுக்கு 3 ஸ்டேஜ் சொல்லப்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் உருவாகிறது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். அதுக்கடுத்த ஸ்டேஜ்ல 3ஆவது ஸ்டேஜ்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். இந்த நிலைகளை கடந்ததுக்கு அப்புறம் தான் வலுவான ஒரு புயல் உருவாகும். ஸோ அப்படிப்பட்ட புயல் வலுவா அமைகிறதுப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த புயல் உருவாகிறதுக்கு ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. சரி, நீங்க நினைச்சுப்பீங்க எதுக்கு புயல்னா காமனா ஒரே பேர் வச்சுட்டு போலாமே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருக்கலாம் இல்லையா? நீங்களும் நினைச்சிருப்பீங்க. சரி, ஏன் புயலுக்கு வேறு வேறு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பூமியில ஒரே நேரத்துல பல இடங்கள்ல பல நாடுகள்ல புயல் உருவாகலாம். அப்படி உருவாகக்கூடிய புயலை பத்தின விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவன் அது எங்க அப்படி உருவாகுது அப்படிங்கிறத வேறுபடுத்தி காட்டவும் தான் இந்த புயலுக்கு பேர் வைக்கும் பழக்கம் வந்திருக்கு. சரி, அப்படின்னா புயலுக்கு பேர் வைக்கிறது யாரு அந்த கேள்வியில் இல்லையா? உலக சுகாதார அமைப்பு போலவே வானிலை குறித்த ஆய்வுகளுக்கும் 1950வது வருஷமே உலக வானிலை மையம், அதாவது வேர்ல்ட் மெட்டியரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO உருவாக்கிட்டாங்க. இதுல 193 நாடு உறுப்பினர்களா இருக்கு.
இதை என்ன பண்றாங்கன்னா 6 மண்டலங்களா பிரிக்கிறாங்க இந்த நாட்டுகள் எல்லாத்தையும். இந்த மண்டலங்களுக்கு தான் புயலுக்கு பேர் வைக்கும் அதிகாரம் இருக்குது. அந்த வகையில இந்தியா வட இந்திய பெருங்கடல் மண்டலத்துல வருது. இதனுடைய தலைமையகம் பார்த்தோன்னா இந்தியாவில் டெல்லியில இருக்கு. ஸோ இந்த மண்டலத்துல 13 நாடு இருக்குது நம்ம இந்திய மண்டலத்துல. ஸோ அப்படி 13 நாட்டுல உருவாகக்கூடிய புயலுக்கு பேர் வைக்கிறாங்க. எந்தெந்த கடல் பார்த்துட்டோம்னா அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்கக்கடல். ஸோ இதுல வரக்கூடிய புயலுக்கு பேர் வைக்கிறாங்க. சரி, அப்படின்னா இந்த மண்டலத்துல எந்தெந்த நாடு இருக்குது அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படின்னா 13 நாடு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, ஈரான், மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, தாய்லாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஏமன் ஆகிய 13 நாடு தான் இந்த புயலுக்கு பேர் வைக்கிறது இந்த மண்டலத்துல. சரி, தற்போது உருவாகியுள்ள புயலுக்கு யார் பேர் வச்சது அப்படின்னா, இப்போ இந்த 2024 வருஷத்துல இருந்து இந்த 13 நாடுகளும் சேர்ந்து ஒவ்வொரு நாடும் 13 பேரை பரிந்துரைச்சிருக்கு. ஆக மொத்தம் 169 பேர் பட்டியல் தயாரா இருக்குது. இதை வச்சுதான் புயலுக்கு அடுத்தடுத்த பெயர் சூட்டப்படுகிறது. இப்போ 2024 இப்போ உருவாகக்கூடிய புயலுக்கு ஃபெங்கல் அப்படிங்கிற பேரு வச்சிருக்கப்படுகிறது. அப்ப ஃபெங்கல் புயல் அப்படின்னு சொல்றோம். இதை சவுதி அரேபியா முன்மொழிந்த பெயரா இப்ப வைக்கப்படுது. இதே போல பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு புயல் உருவாச்சுன்னா அதுக்கு இலங்கை முன்மொழிந்த சக்தி அப்படிங்கிற பேராவும், அதுக்கடுத்து வரக்கூடிய புயல் தாய்லாந்து சொல்லி முன்மொழிந்திருக்கக்கூடிய மோந்தா அப்படிங்கிற பேரும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சொன்ன சென்யார், அதுக்கடுத்து ஏமனுடைய தித்வா, இப்படி வரிசையா பேரு இருக்குது ரெடியா. இப்படி இன்னும் 25 வருஷத்துக்கு பேர் ரெடியா இருக்குங்க. ஒவ்வொரு புயலுக்கும் வைக்க போறாங்க. ஸோ இப்போ நாம புயல்னா என்ன, புயலுக்கு யார் பேர் வச்சது, புயல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சிருப்போம். நன்றி.